ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தனலட்சுமி மோகன சுந்தரம் பேசியிருக்கேன். இன்றைக்கி மட்டன் தொக்கு கொஞ்சம் குழம்பா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் குழம்பா வைக்கலாம் அப்படின்றதுனால இங்கே பாருங்கள், ஒரு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, சின்ன தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன், கொத்தமல்லி. காரம் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து பாருங்கள், கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி 4 கலந்து வச்சுருக்கேன். பூண்டு 4 பொருளையும் வச்சுருக்கேன். அடுத்து நான் எப்படி இது பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். சின்ன குக்கர் எடுத்துட்டேன். அடுத்து மட்டன் எடுத்து ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து அலசி இதில் குக்கரில் போட்டேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சது தான். இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, அதை எல்லாமே அரைச்சிட்டேன். பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாத்தூள். நான் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய் பொடி தான், குழம்பு மிளகாய் பொடி. அது கொஞ்சம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ சால்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி, உப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் 5 விசில் வரைக்கும் வேகட்டும். எல்லாம் வெந்து வந்த பிறகு நம்ம 5 விசில் வச்சு இறக்கிடணும். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு திறக்கலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்து இது பண்ணிவிடுவோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஒரு வானல் வச்சுட்டேன். அடுத்து எண்ணெயை கொஞ்சம் நிறைய வேண்டாம், ஆயில் கொஞ்சமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்ச பிறகு நம்ம ரெடியான மட்டன் குழம்பு அப்படியே ஊற்றிடலாம். கிரேவியாக தான் இருக்குது. அது பொரிஞ்ச உடனே ஊற்றுவோம் கொஞ்சம். இப்போ பொரிஞ்சிடுச்சு மட்டன் கிரேவி. இப்போ ஊற்றிடலாம். அவ்வளோதான், மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், கிரேவியாகவும் இருக்குது, அப்படியே குழம்பாகவும் இருக்குது. இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்கும், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நன்றி.